சாய்ராம். என் அழகு செல்வமே, உன் சாயப்பா இன்று உன்னுடன் பேச வந்துள்ளேன். சற்று நான் கூறுவதை கேட்டுவிட்டு செல். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பானது ஒருவரை கூட வேதனைப்படுத்தக் கூடாது. இதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலம் பற்றிய பயம் இருந்தால் அதை இப்பொழுதே தூக்கி எறிந்துவிடு. உன்னுடன் தான் உன் சாயப்பா இருக்கிறேன் அல்லவா? இனி அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். என் குழந்தையே, இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. நீ மீண்டும் ஜெயிக்கப் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? உன் அருகிலேயே உன் சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு இனி பதற்றம் கூடாது. நீ என்னை மனதார அழைத்தால் நான் ஓடோடி வருவேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகத்தில் ஆனந்தம் இருப்பதை நான் பார்க்க ஆவலோடு காத்திருக்கிறேன். என் அன்பு செல்வமே, நான் கூறிய அனைத்தும் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். பிறர் கேலி செய்கிறார்களே என்று பின்தங்கி விடாதே. முன்னேறி சென்று பின்னோக்கி அவர்களை திரும்பி பார். அவர்கள் அதே இடத்தில் வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆதலால் நீ உன் இலக்கை நோக்கி பயணம் செய். நிச்சயம் மகிழ்ச்சி கிட்டும். தொலைந்ததை தேடாதே. இருப்பதும் தொலைந்துவிடும். நான் கூறுவது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். நம் வாழ்வில் யாரும் உயர்ந்தவரும் இல்லை, யாரும் தாழ்ந்தவரும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உள்ளது. அதை நாம் தான் கண்டுபிடித்து பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தும் போதுதான் வெற்றி என்பது எளிதாக மாறும். உன் வாழ்வில் எது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இரு. அதை அடையும் வரை சற்று பொறுமையாக இரு. நிச்சயம் நல்லதே நடக்கும். தளராத இதயம் உள்ளவர்களுக்கு வாழ்வில் முடியாது என்று எதுவும் இல்லை. ஆதலால் நீ எதையும் தாங்கும் இதயம் போல் செயல்படு. நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். பிறக்கும் போதே அனைவரும் அனைத்தையும் கற்றுக்கொண்டு பிறப்பதில்லை அல்லவா? பிறகு எதற்கு ஒரு முறை தோற்றுவிட்டாய் என்பதற்காக கவலைப்படுகின்றாய்? நிச்சயம் மீண்டும் முயற்சி செய். வெற்றி பெறுவாய். உன் அருகிலேயே உனக்கு துணையாக உன் சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு கவலை வேண்டாம். தோல்வி என்பது அவமானம் அல்ல, அது வெற்றிக்கான முதல் படி. அதனால் தோல்வி அடைந்து விட்டாய் என்பதற்காக கவலை கொள்ளாதே. தொடர்ந்து முயற்சி செய். வெற்றி உன்வசமாகும். பிறக்கும் போதே அனைவரும் அனைத்தையும் கற்றுக்கொண்டு பிறப்பதில்லை அல்லவா? பிறகு எதற்கு ஒரு முறை தோற்றுவிட்டாய் என்பதற்காக கவலைப்படுகின்றாய்? நிச்சயம் மீண்டும் முயற்சி செய். வெற்றி பெறுவாய். உன் அருகிலேயே உனக்கு துணையாக உன் சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு கவலை வேண்டாம். நீ பேசும் வார்த்தையானது ஏணி போன்றது. அது நீ பேசுவதை பொறுத்து உன்னை ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். ஆதலால் சற்று சிந்தித்து பேசு. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். ஆதலால் உன் எண்ணங்களை சீராக வைத்து கொண்டால் நீ நினைத்தது நிச்சயம் நிகழும். உன் மனமானது திடமாக இருந்தால் உன்னை சுற்றி வரும் விமர்சனங்களுக்கு இடமே இல்லை. நீ தைரியமாக செயல்பட்டால் உன் வாழ்வில் வெற்றி நிலையை அடையலாம். ஏன் கஷ்டங்களை பார்த்து அச்சம் கொள்கிறாய்? கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் உனக்கு போராடும் எண்ணம் இல்லாமலே போய்விடும். ஆதலால் கஷ்டங்களை பார்த்து அச்சம் கொள்ளாதே. உன் அருகிலேயே உன் சாயப்பா என்றும் உனக்கு துணையாக இருக்கிறேன். சோதனை காலம் உன்னை சூழ்ந்துவிட்டதாக கருதி கவலை கொள்ளாதே. உன் சோதனை காலத்தில்தான் நீ பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நிச்சயமாக உனக்கு நல்ல காலம் தொடங்கும். உன் சாயப்பா தொடங்கி வைப்பேன். கவலை கொள்ளாமல் இரு. நல்லதே நடக்கும். அளவில்லா அன்பு உன்னிடம் இருக்கலாம். ஆனால் அதை அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு இருக்கும். நீ சற்று புரிந்து செயல்படு.
கடந்து போக கற்றுக்கொள். மாயமான இந்த உலகில் உன் காயத்திற்கு நியாயம் தேடாமல் கடந்து போக கற்றுக்கொள். நிச்சயம் காலம் பதில் சொல்லும். எதற்காக உன் குறைகளை பற்றியே சிந்திக்கிறாய்? நிறைவாய் செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்க ஒருபோதும் குறைகளை பற்றி சிந்திக்காதே. என் சொற்களின் மீது முழுமையாக நம்பிக்கை வை. ஜெய் சாய்ராம்.